நீ ஒளிப்பதிவு துறையை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் ஸ்டுடியோ மாதிரி பல அட்வான்ஸ் டெக்னிக் வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக அது அட்வான்டேஜ் தான் சார். ஏன்னா இப்போ நமக்கு ஃபில்ம் ஃபார்மேட் வந்து டிஜிட்டல் போகும்போது நிறைய அட்வான்டேஜ் இருந்தால் நம்ம நியூட்ரலாக ஷூட் பண்ணுறோன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் படமாகவும் மாற்றலாம், கலர் படமாகவும் மாற்றலாம், அதை 3Dயாகவும் நம்ம ஷூட் பண்ணிவிட்டு மாற்றலாம். இது மாதிரி டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக பெனிஃபிட் தான். பட் இன்னொரு மைனஸ் என்னென்னா டூ மெனி சாய்ஸஸ் இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக ஊர் சைடில் போய்ட்டு துணி வாங்கணும் மாப்பிள்ள, வா பொங்கலுக்கு போய் வாங்கலாம் அப்படின்னா அந்த வெள்ளை சட்டை எடு மாப்பிள்ள, மஞ்சள் வச்சியா கும்பிடு அப்படின்ட்டு போய்ட்றோம். இதே ஒரு மல்டிப்ளெக்ஸில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது, முன்னாடியெல்லாம் லேடிஸ் போனால் தான் அவங்க புடவை எடுக்க டைம் ஆகும். இப்போ ஜென்ட்ஸ் போனாலே, ஈவன் நான் போனாலே அது வந்து நமக்கு கொஞ்சம் கலர் கான்ஷியஸ்லாம் இருக்கிறதால ரொம்ப பார்த்து எடுக்கிற அந்த இது இருக்குது. ஸோ தெர் ஆர் டூ மெனி திங்ஸ். முன்னாடி என்னென்னா ஒரு ஆட் வேணும்னா கூட 7 Crest மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அது ஒரு சிடியில் காப்பி பண்ணி அந்த ஆட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணுறோம். இப்போ யூடியூப் அண்ட் அதர் திங்ஸ் திறந்தால் லைக் கோடி அப்படிங்கும்போது அதில் எதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் த நேக் ஆஃப் பிக்கிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிறது கரெக்ட் தான், பட் எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக அந்த சென்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஆக்சுவலாக.